இருக்கணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுமை இலக்கிய திட்டத்தின் 88வது நிகழ்வு 1068வது நிகழ்விலே திருக்குறள் தொடர்பொழிவு 88வது பிரிவு ஆற்ற வந்துள்ள பேச்சாளர் ஐயா வள்ளிநாயகம் அவர்களே, அவருக்கு முன்னோடியாக இருந்து திருக்குறள் தொடர்பொழிவினை இந்த அரங்கிலே தொடங்கி வைத்து நடாத்தி கொண்டிருந்த புதுமை இலக்கிய தலைவரின் நெறியாளர் புலவர் வெற்றியாளர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்துள்ள புதுமை இலக்கிய தலைவரின் செயலாளர் கலையரசன் அவர்களே, நன்றியுரையாற்ற உள்ள அமைப்பின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களே, துணைத் தலைவர் அம்மா தங்க தனலட்சுமி அவர்களே, பெரியார் உலகத்திற்கு புதுமை இலக்கிய சங்கத்தின் தேர்தல் உறுப்பினராக 1,00,000 ரூபாய் நன்கொடை அளித்து நமது அமைப்பிற்கு பெருமை சேர்த்த ஐயா இளவழகனார் அவர்களே, புதுமை இலக்கிய தென்றலின் புரவலர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களே, வானம் போல மழையை போல வெயிலை போல பயன் கருதாது தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் புதுமை இலக்கிய தென்றலின் துணைத் தலைவர் ஐயா ராஜு அவர்களே, மற்றுமுள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் பகைத்திறம் தெரிதல் என்னும் அதிகாரத்தை பற்றி நம்மிடையே ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். பகைத்திறம் தெரிதல், இதை படித்துக் கொண்டிருந்த போதே எனக்கு 2 காட்சிகள் நினைவுக்கு வந்தது. ஒன்று, திரைப்படத்திலிருந்து வடிவேலு டீ குடிக்க ஒரு கடைக்கு வருவாரு. அங்க ஒருத்தன் பயில்வான் ஒருத்தர் வாட்ட சட்டமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒரு சின்ன பையன் வந்து கண்டமேனிக்கு ஏசிக்கிட்டு இருப்பான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, நீ எல்லாம் மனுஷனா, மானம் இருக்கா, சொரணம் இருக்கா, சூடு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பயில்வான் சும்மா இருப்பான். இவன் வடிவேலு சும்மா இருக்க மாட்டான், வாயை கொடுத்துட்டு அவனை அடிக்க ஓடுவான். ஓடுனாக்க கிட்னி உருவிட்டு விட்டுருவாய். அவனுக்கு பேசுனா போனா என்ன நடக்கணும்னு தெரியும். அந்த பகைத்திறம் என்ன என்பது தெரிந்ததா பயில்வானு சும்மா இருக்கான். இவன் சும்மா இருக்க மாட்டாம வாயை கொடுத்துட்டு கிட்னிய இழந்ததுதான் மிச்சமா இருக்கும். அடுத்து அப்படியே அதை கட் பண்ணிட்டு நம்ம பாராளுமன்றத்துக்கு வந்தா 56 இன்ச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இவரு ராஜீவ் காந்தி சின்ன பையன் மாதிரி நிறைய கத்துவாரு. பாரு சீனாவை பாரு, அந்த எல்லை பகுதியில 1000 ஏக்கரை எடுத்துட்டு போயிட்டான், இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், குண்டு போட்டான், இத்தனை பேரை கொன்னுட்டான், அவனுடைய மேப்ல வந்து நம்ம ஊர் பேரெல்லாம் சீனா பேரா மாத்திட்டான், இவ்வளவுலாம் இருக்கு, என்ன செஞ்சீங்க அப்படின்னா அவர் பேசாம அமைதியா இருப்பார். நான் டிக்டாக் செயலியை தடை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே பாகிஸ்தான்காரன்னாக்க அவன் ஒண்ணும் செய்யாம இருந்தா கூட செஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுவார். ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்க போய் வாலாட்டினோம்னா என்ன நடக்கும், நமக்கு பகைத்திறம் என்ன அப்படின்றது தெரியுன்றதுனால அமைதியா இருக்கு. இது வள்ளுவர் ரொம்ப நுட்பமா அந்த ஒரு 10 குறள்பாவில மிக அழகாக சொல்லிக்கிட்டே வருவார். பகைனா தெரியும். திறன் அறிதல்ங்கிறதுல வந்து எதையும் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி பார்க்கிற வள்ளுவர் அவர். ஆக திறன் அறிதல் என்பதை எவ்வளவு முக்கியமானது என்பதை பல இடங்களிலே பல குறள்களிலே அவர் சொல்லும் பொழுது திறன் அறிய வேண்டும். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்பார்.
நீ அரணை அறிஞ்சாலும் அரணே அறிந்த ஒரு மூத்த அறிவுடையாருடைய நட்பை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள, நீ அவருடைய திறத்தை அடர்ந்து நீ தேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவார். அரண் அறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எங்கான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணைந்தார். இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையா சொல்லுவாரு, இதெல்லாம் மனுஷனுக்கு. ஒருத்தன் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, அவனுக்கு திறமைன்றது ஒண்ணு இல்லைனாக்க அந்த பணத்தை வச்சு அந்த பணம் கொடுக்கக்கூடிய சாதாரணமா கொடுக்கக்கூடிய நன்மைகளை அவன் எய்த முடியாது என்பார். ஒரு பொருள் என்பது என்ன? அது அரண் ஈனும் இன்பமும் ஈனும்பார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அது திறன் இல்லாத விட்டு அது பணம் போச்சுனாக்க இது இத்தனையும் நடக்காது. அறனும் கொடுக்காது, அது இன்பத்தையும் கொடுக்காது. ஆக திறன் அறிதல் என்பதை ஒரு ஆய்ந்தறிதல்ல ஒரு முக்கியமான கூறாக வள்ளுவர் பல குறட்பாட்களிலே சொல்லி இருப்பார். இது பகை திறம் தெரிதல் என்று சொல்லுகின்ற போது, இது தெரிதல் என்ற வார்த்தை நமக்கு தெரிச்சிருச்சு பார்த்தோம்னாக்க, இது முன்னாடியே தெரிதல்னாக்க தெரிந்து செயல்படுறது. ஆக தெரிந்து செயல் வகையிலே ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கார். தெரிந்து செயல் வகையிலே ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கார் வள்ளுவர். அப்ப சொல்றாரு, நீ உன்னுடைய வலிமை என்ன, அவனுடைய வலிமை என்ன, இதெல்லாம் பார்க்காம நீ அது கிடைச்சிச்சுனாக்க, அவனை தோக்கடிச்சோம்னாக்க, அந்த நாடு வந்துச்சுனாக்கா, அந்த செல்வம் வந்துச்சுனாக்க, நான் இப்படி பெரிய மனுஷன் ஆயிடுவேன், அவ்வளவு பணக்காரன் ஆயிடுவேன் நினைச்சிட்டு நீ இந்த கணக்கெல்லாம் போடாம போனீனாக்க உன் கையில இருக்கிறதும் போயிருப்பார். ஆக்கம் கருதி முதலிழக்கும் செயலினை ஊக்கார் அறிவுடையார். வருகின்ற ஆக்கத்தை கருதி இவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதலினையும் இழக்கின்ற ஒரு செயலை அறிவுடையார் செய்ய மாட்டார். ஆக இப்படி எப்படி தெரிந்து செயல்படணும் அப்படின்றதுக்கு இது பகையை பத்தியே சொல்லியிருப்பாரு, நண்பனை பத்தியும் சொல்லுவார். ஒரு நண்பனுக்கு உதவி செய்யறோம், எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி செய்யறோம். அவர் சொல்லுவாரு, நீ நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டும். நீ செய்யறது நல்லதுதான், ஆனா அங்க செய்யறது அது தவறு. எப்படி? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவர் பண்பறிந்து ஆற்றா கடைந்தார். ஆற்றல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்றோம்ல. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ அவருடைய பண்பு எத்தகையது, நாம் உதவி செய்வதற்கு தகுதியானவர் தானா, நாம் உதவி செய்வதற்கு தேவையை உடையவர் தானா, இத்தனையும் ஆய்ந்தறிந்து நீ நன்று செய்தால் அது தவறாது, அதனால் பயன் விளைக்கும். ஆனால் இந்த பண்பை அறியாமல் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடைந்தார். சரி, இதை சொல்லிட்டாருன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே சொல்லுவார் வழி அறிதல், வலிமை அறிதல். இதெல்லாம் தான் இந்த அதிகாரத்துல 10 அதிகாரத்துல பேச போறார். இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா பிரிச்சு பேசிட்டார். வழி அறிதல், வலிமை அறிதல். வலிமை அறிதல் என்ன சொல்றாரு? வினை வழியும் செய்ய போற செயலுடைய தன்மை எத்தகையது, அது சாதாரணமா நம்ம தாங்கக்கூடிய அளவுல இருக்கா? அதே குரல்ல தான் சொல்லுவாரு, பீடிமை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்ன்னு அந்த அதிகாரத்துல சொல்லுவார். ஆக அந்த வினையினுடைய வலிமை எத்தகையது அதை முதல்ல பார். அடுத்து தன் வழியும், என்னோட வலிமை என்ன இருக்குன்றது நீ யோசிச்சு பாரு, உன்னோட வலிமை என்ன. சரி, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும். அடுத்தவன் எவனை எதிர்த்து நீ போரிட போற, எவனுக்கு எதிர்த்து நீ செயல்பட போற, அவனுடைய வலிமை என்ன அதையும் பாரு. துணை வழியும், நீ செய்ய போனா உனக்கு எவன் கூட இருப்பான். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் வினை வழியும் தூக்கி செயல்பார். இத்தனையும் நீ பார்த்துட்டு நீ செயல்படணும் அப்படிம்பார். அதாவது
பகைவருக்கு ஒரு ஒரு குரல் இன்னொரு அதே அதிகாரத்துல வெளியேறியதல்ல, அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவறியான், அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும்பர், தன்னை விரைந்தான் விளந்து கெடும். இது இந்த குரலை படிக்கும் போது எனக்கு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு பார்த்தப்ப, அப்ப நீங்க தானு வந்து கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க. என் உயரம் எனக்கு தெரியும், அளவறிந்தான் கலைஞர், அதுதான் சொல்றார் வள்ளுவர். ஆக இப்படி ஒவ்வொரு கூறாக பேசிவிட்டு பொதுப்பட பகைத்திறம் தெரிதல் என்னும் இன்றைக்கு அதிகாரம், இந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா வியக்க வச்சது இந்த திருக்குறள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அது தொடர்ந்து வந்திருக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலத்திலே வள்ளுவர் எழுதிய எழுத்து உரு என்பது வேறு. தமிழ் எழுத்தே பல மாற்றங்களை கண்டு பின்பு இன்றைக்கு நம் கையில் இது வந்து சேர்ந்திருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது அன்றைக்கு அவர் கையாண்ட சொற்கள் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதி வைத்த சொற்கள் இன்றைக்கும் வழக்கத்தில் உள்ளன என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது தமிழ் மொழியின் தொன்மை மட்டுமல்ல, தமிழ் மொழியின் தொடர்ச்சியும் தெரிகின்றது. மற்ற மொழிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள வேறுபாடே இதுதான். ஐயா அவங்களை வந்து பல நேரங்கள்ல புலவர்கள் எல்லாம் சொல்லேல் உழவர் அப்படின்போம். சொல்லேர் உழவர்ங்கிற வார்த்தை எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. அரசனை பார்த்து வில்லேல் உழவர்ங்கிறார், புலவரை பார்த்து சொல்லேல் உழவர்ங்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு சொல்லாடல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த சொற்றொடரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு இயக்குனர், நடத்துனர், ஓட்டுநர், பயிற்றுனர் அப்படின்னு எத்தனையோ சொற்கள், காலத்தின் தொழில் மாற 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 புதிய சொற்கள் படைத்து கொண்டே இருக்கின்றோம். இதற்கு முன்னோடியாக எங்கே வந்ததுன்னு பார்த்தா இந்த அதிகாரத்துல இன்னொரு குறள் இருக்கு. இழைதாக முள் மரம் கொள்க கலையுணர்ம்பர். களை வரிக்கிறாங்கல்ல, களை எடுக்கிறவங்களுக்கு பேரு கலையுணர். இது இயக்குனர், பயிற்றுனர், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கலையுணர். கலையுணர் கைகொள்ளும் காலத்தை எடுத்து என்று மிக அருமையாக சொல்லியிருப்பாரு. எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இந்த குரலை 10 குரலை ஒரு உட்கார்ந்து ஆழ்ந்து அந்த குரலினுடைய பொருளை உண்மையாக உணர்ந்து படித்தோம் என்றால் ஒரு 3 மணி நேரமாவது அந்த அதிகாரத்தை படித்தேன். நான் நேற்று படித்தேன். வ.உ.சி. அவர்களுடைய உரையும், பாவாணர் உரையும், பரிமேலழகர் உரையும். இதுல பார்த்தோம்னாக்க வ.உ.சி. உரையில தான் சொல்றாரு, இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தனை ஒருத்தன் அதிகார வைப்பு முறை மாறி வ.உ.சியை மாத்திருக்காரு. நம்ம வ.உ.சி. உரையை வச்சுக்கிட்டு இன்றைக்கு நாம் அதிகமாக அனைவராலும் பயன்படுத்தப்படுவது பரிமேலழகரின் வைப்பு முறை தான். அது நாவலர் அவர்களே இந்த அவருடைய உரையில முன்னுரையில சொல்லியிருப்பார். அதை வச்சுக்கிறதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்பார். வ.உ.சி. அவர்கள் அதையும் மாற்றி இருப்பார். அதுல தேடி கண்டுபிடிக்கிறது, அதுல அட்டவணையும் கிடையாது. தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு சிரமம். 2வது, அந்த உரையை படிக்கும் போது தெரியுது, காளிங்கர் இந்த குரலை முதல் குரலாக வைத்து பாடினார் அப்படின்னு உரை எழுதினார். மணக்குடவர் இந்த குரலை கடைசி அதிகாரத்தின் 10வது குரலாக வைத்து உரை எழுதினார் என்பாரு. அப்ப காலத்துக்கு ஒவ்வொரு உரையாசிரியரும் அவங்க மாத்தி அதுக்கு அதிகார வைப்பு, குரல் வைப்பு அப்படின்னு முறை மாற்றி மாற்றி வந்திருக்கு. இத்தனையும் மீறி நமக்கு இன்னைக்கு கையில கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பல சொற்கள் பாடபேதம் என்கின்ற பெயராலே ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒரு பாடத்தை வைத்துக் கொண்டு பொருள் உரைத்திருக்கின்றார்கள். அதுவும் அந்த வ.உ.சி. உரை கிடைத்தால் மிக குறைந்த விலையிலே தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் அது வெளியிடப்பட்டது. வ.உ.சி. அவர்களுடைய அந்த திருக்குறள் உரை என்பது அனைவரும் வாங்கி படிக்க வேண்டியது. அந்த வகையிலே
தலைப்பிற்குள் செல்லாமல், அந்த அதிகாரத்திற்குள் செல்லாமல், அதற்கான அதிகாரத்தை ஐயா வள்ளிநாயகம் அவர்களிடமே விட்டுவிட்டு எனது தலைமையுரையை நிறைவு செய்கின்றேன். என்ன சொல்ல வருகின்றார் என்று கேட்போம். நன்றி, வணக்கம்.